இந்த மனிதன் அவனுடைய வார்த்தை சொல்கின்றது, அவங்ககிட்ட பதில் கொடுத்துட்டு ஒரு நல்ல காரியம் பண்ணான். திருப்பி தேவ ஆலயத்திற்கு போனான். அது ஒரு நல்ல காரியம். சாபத்தின் இடத்தை விட்டு தேவ ஆலயத்திற்குள் போகிறான். தேவ ஆலயத்தில் அவன் இருந்த பொழுது இயேசு அவனை மீண்டும் சந்திக்கிறார். சந்தித்து ஆண்டவரை பார்த்துக்க, ஏய் இப்போ நல்லா ஆகிட்டல்ல? ஆமாண்டா நல்லா ஆகிட்டேன். ஆண்டவர் அவருக்கு புத்திமதி சொல்கிறார், இதை விட பெரிய பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நீ பாவம் செய்யாமல் இருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சொல்லி முடித்தோடனே இவன் வீட்டுக்கு தானே போகணும், நண்பர்களுக்கு தானே போய் சொல்லணும் என்ன நடந்துன்னு. இவர் என்ன பண்ணுறாருங்க, கோயிலில் ஆலயத்தில் அந்த பரிசேரும் சதிசேரும் தேடி போகிறார். ஐயா ஐயா ஐயா, நீங்கள் கேட்டிங்கல்ல யார் என்ன படுக்கை எடுத்துகிட்டு போக சொன்னாங்கன்னு சொல்லி இந்த ஓய்வு நாளில் இயேசு தான் எனக்கு பண்ணார். அவனுங்களே இயேசுவை எப்படி கொல்லணும்னு ஒவ்வொரு நாளும் திட்டம் போட்டிருக்கிறாங்க. இவர் போய் நேராக போய் இயேசுவோட பேரை கொடுத்துட்டே வந்துடுறார். யூதாஸ்க்கு அடுத்த மனிதன் வந்தான்னு நினைக்கிறேன். பேசாமல் வீட்டுக்கு போய் சாட்சியாக இருந்திருக்க வேண்டியவன் போய் உடனே இயேசுவை போட்டு கொடுத்துட்டே வந்துடுறாரு. அற்புதம் செய்தார், போட்டு கொடுத்துட்டார். ஆனாலும் ஆண்டவர் அவர் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். இதுதான் அவருடைய கிருபையின் அற்புதம்.